ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கோவக்காய் ஃப்ரை செய்யலாம். எப்படி செய்யலான்னு சொல்லி பார்ப்போம். கோவக்காய் நீல வாக்கில் கட் பண்ணிக்கிட்டேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 20 காய் இருக்கும், எடுத்து கட் பண்ணியாச்சு. இந்த காய்க்கு கார்ன்ஃப்ளவர் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 3 4 இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ஆல்ரெடி அந்த காயிலே தண்ணி இருக்கும். ஸோ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அரிசி மாவு ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். சில்லி பவுடர் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இதோடு சேர்த்து சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம். ஸோ சால்ட்டு போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இப்படி இருக்குது. இதோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக ஊற்றிக்கோங்க, ரொம்ப இருக்கக்கூடாது. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 மினிட்ஸ் க்ளோசிங்கில் இருக்கட்டும், அப்புறம் எடுத்துக்கலாம். ஆயில் காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கோவக்காவை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த லெவலுக்கு ஃப்ரை ஆயிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோவக்காய் ஃப்ரை பண்ணியிருக்கேன்.